12th ஸ்டாண்டர்ட் மாணவர்களுக்கான பப்ளிக் எக்ஸாம்க்கான சென்டம் ட்ரை பண்ணுறதுக்கான ஸ்பெஷல் ஸ்டடி மெட்டீரியல் ஆல்ரெடி இதில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நான் சொல்லியிருந்தேன். இல்லை இது கொஸ்டின் வித் ஆன்சரோட வேணும் அப்படின்னம்னா இதுக்கான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 150 rupees. என்னுடைய ஜிபே நம்பர் எல்லாருக்குமே தெரியும் 8072021998 அப்படிங்கிறது வாட்ஸ்அப் பண்ணிட்டு இல்லை டைரெக்டாக கால் பண்ணி டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கேட்டுக்கலாம். நம்ம கிட்டேருந்து எத்தனை மெட்டீரியல் உங்களால் வாங்க முடியும் அப்படின்னம்னா ஆர்ட்ஸ் குரூப்பை பொறுத்த வரைக்கும் தமிழ், இங்கிலீஷ், காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி, தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் 12th ஸ்டாண்டர்டுக்கு. இல்லை நீங்கள் இப்போ ஃபஸ்ட் குரூப் அப்படின்னம்னா தமிழ், இங்கிலீஷ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், அது போக மேக்ஸில் வந்து 2014 2019 2024 வரைக்கும் பப்ளிக்கில் கேட்ட 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கலெக்ஷன் ஃப்ரீயாகவே பிடிஎஃப் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன். மற்ற மெட்டீரியல் எல்லாத்துக்குமே ப்ரைஸ் என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கலாம். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னம்னா நீங்கள் அக்யூரேட்டாக சென்டம் ஸ்கோர் பண்ணுறதுக்கு எந்தெந்த கேள்விகள், அதாவது தமிழ் இங்கிலீஷ்க்கு மட்டும்தான் ப்ளூ பிரிண்ட் அப்படிங்கிறது இருக்குது, 10% ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த ப்ளூ பிரிண்ட் வைஸாகவே எத்தனாம் நம்பர் கொஸ்டினுக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது வரைக்குமே இந்த பிடிஎஃப்ல உங்களுக்கு அலைன்மெண்ட் கொடுத்துருப்பேன். இப்போ என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத பார்த்தலாம். முதல் 8 யூனிட்ல இருக்கக்கூடிய ஒன் வேர்டு, அது போக இந்த பிடிஎஃப் வாங்குறவங்களுக்கு உங்களுக்கு அடிஷனல் புக்கிங் சைட்லேருந்து என்ன ஒன் வேர்டு கேட்குறாங்களோ அதுவும் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன். அடுத்ததாக உங்களுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னம்னா தமிழை பொறுத்த வரைக்கும் இந்த 7 2 மார்க் கொஸ்டின். இந்த 7 2 மார்க் கொஸ்டினில் நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய கேள்விகள் முதல் 5 2 மார்க் வரிசையாகவே உங்களுக்கு கொடுத்துருப்பேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னம்னா வெண்பாவிற்குரிய அடுத்த சீர் என்னவாக அமையலாம், பொருத்தமான சீர். அடுத்து பார்த்தீங்கன்னா அன்பே தகலியாய் வான்மலை பற்றினை, இது புரியுங்களா. அடுத்து 2ஆம் நம்பர்லேருந்து இருக்கக்கூடியது உங்களுக்கு 10% வரும் வராதுங்கிற டவுட்லாம் இல்லை, 100% இந்த 6ல் 1 உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமில் உங்களுடைய கொஸ்டின் பேட்டர்னில் இருக்கும். அதாவது கொஸ்டின் நம்பர் 22லேருந்து 30 வரைக்கும் அட்டன் பண்ணுறதுக்கு. தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. நம் மாநிலம் வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ளது, எங்கள் ஊரில் நூலக கட்டிடம், இது ஒன்று. அடுத்தது சொல்லை பிரித்தும் சேர்த்தும் தொடர் அமைக்க 100% உங்களுடைய கொஸ்டின் பேட்டர்ன். இது வரைக்கும் 6 எக்ஸாம் அட்டன் பண்ணியிருப்பீங்க, 6லையுமே இதில் ஏதாவது 2 கொடுத்துருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. இது 2வது. அடுத்து 3வது பார்த்தீங்கன்னா பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக. இப்போ புரிஞ்சு போச்சு, நீயும் புரிஞ்சுக்கோ. நிலத்தை கலரணும்டா அப்போ தான் வகுறு நிறையும், ஊட்டாண்ட விளையாண்ட குழந்தைய அப்பா எங்கே இஸ்தின்னு போனார். இதில் ஏதாவது 2 கேட்பாங்க, 100%. 3வது 2 மார்க் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கபிலன் திறமையானவன் என்று குமரனுக்கு தெரியும். இது வந்து ஆக்சுவலாக நமக்கு கொஸ்டின் நம்பர் 42ல் உங்களுக்கு 4 மார்க் கொஸ்டினில் 2 தடவை கேட்டிருக்காங்க. அதனால் இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இல்லை 2 மார்க்கில் கேட்குறாங்க அப்படின்னம்னா ஏதாவது 2 கேட்பாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 6வது 7வது யூனிட்டில் இருக்கிறது. ஆனால் எத்தனாவதாக கொடுத்துருக்கேன் அப்படின்னம்னா என்னுடைய மெட்டீரியலில் உங்களுக்கு 3ஆவதாக கொடுத்துருக்கேன். ஏன்னா நமக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க வேண்டியது எல்லாத்தையுமே மேலே கொடுத்து பேலன்ஸ் இருக்கிறது தான் பின்னால் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு 6 மார்க் கொஸ்டின் வரைக்குமே இந்த வீடியோவில் சொல்லிடுவேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோட சேனலுக்கு புதுசுனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னம்னா எந்த சேனலாக இருந்தாலும் வீடியோ ஒரு லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். அடுத்து தொடரில் இடம்பெற்றுள்ள மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. இதுவும் 100%. நீங்கள் 4வது 2 மார்க் நான் கொடுத்துருக்க 5லேயே நீங்கள் 4 2 மார்க் என்ன செஞ்சிடலாம்னா அட்டன் பண்ணிடலாம். பேலன்ஸ் 3 அட்டன் பண்ணுறதுக்கு தாமரை இலை நீர் போல, கிணற்று தவளை போல, எளியும் புனையும் போல, அச்சாணி இல்லாத தேர் போல, உள்ளங்கை நெல்லிக்கனி போல. 5வது. அடுத்து 6வது 2 மார்க்கும் 7வது 2 மார்க்கும் அட்டன் பண்ணுறதுக்கு கீழே கொடுத்துருக்க கேள்விகள்லேருந்து 1 கேட்பாங்க. அடுத்த 2 நீங்கள் புணர்ச்சி விதியும் பகுபத உறுப்பிலக்கணமும். நான் கொடுக்குற மெட்டீரியலில் அந்த புணர்ச்சி விதி பகுபத உறுப்பிலக்கணம் இம்பார்ட்டன்ட் எதுங்கிறது நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். அடுத்ததாக குருவினாலிருந்து 6 மார்க் கொஸ்டின் வரைக்கும் நம்ம பார்க்கலாம். குருவினால வினாயன் 15லேருந்து 18 வரைக்கும் அட்டன் பண்ணுறதுக்கு நீங்கள் படிச்சிருக்க வேண்டியது. கவிஞர் சிற்பி எவற்றை வியந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார். நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வேகமாகிற விளக்கம். எதிர்பாராத நிகழ்வுகளை ஜலாலுதீன் ரூமி எவ்வாறு உருவகப்படுத்துகிறார். வசனம் கவிதை வேறுபாடு. வசனம் கவிதையெல்லாம் நமக்கு சுரதா அவர்களுடைய இதில் வெற்றி பெற அப்படிங்கிற பாடத்தில் இருக்கிறது. அதனால் 4ஆவதாக கொடுத்துருக்கேன். ஏன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறனால இதுலையும் 2 மார்க்லையும் உங்களுக்கு மேலேயும் கீழையும் மாற்றி தான் கொடுத்துருக்கேன். கலிவிழா ஒளிவிழா விளக்கம். ஒருமுக எழினி பொறுமுக எழினி. திருக்குறள் நடுவினால இந்த 2 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நஞ்சுண்பவர் என வள்ளுவர் யாரை உடைக்கிறார். வறுமையிலும் சிறுமை தேறுவது எது. அதுவாக புக்கின் சைட்லேருந்து கேட்குறதுல யாழினுடைய வகைகள் நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக உரைநடையில் 2 2 மார்க் கொஸ்டின் நம்பர் 19லேருந்து 21 வரைக்கும் அட்டன் பண்ணுறதுக்கு நீங்கள் படிச்சிருக்க வேண்டியது. நடையலைகள் பற்றி தொல்காப்பியம் கூறும் கருத்து. அக்கால கல்வி முறையில் மனன பயிற்சிக்கு இதெல்லாம் 4வது யூனிட் ஆனால் 2ஆவதாக கொடுத்துருக்கேன். புக்கில் தன்மனை 3வது யூனிட். நாளுக்கு ஒரு மலை வரப்போம் 2வது யூனிட் ஆனால் 4ஆவதாக கொடுத்துருக்கேன். அடுத்து கீழ்த்திசை சுவடி நூலகம் இந்த வருஷம் நல்லா படிச்சுக்கோங்க. அதேமாதிரி பின்னணி இசை படத்தின் காட்சி அமைப்பிற்கு உயிரூட்டும் சான்றிதழ்கள். எழுத்தாணியினுடைய வகைகள், ஒளிப்பின்னல் என்றால் என்ன, புக்கின் சைட்லேருந்து கேட்கக்கூடிய ஒரு 2 மார்க் கொஸ்டின். அடுத்தது பார்த்தீங்கன்னா 4 மார்க்கில் செயல் தனியாக உரைநடை தனியாக கொடுத்துருக்கேன். செயலில் நீங்கள் படிச்சிருக்க வேண்டியது ஏங்கொழி நீர், அதாவது 2 2 மார்க் அட்டன் பண்ணணும் செயலில்.
அதுக்கு நீங்கள் படிச்சிருக்க வேண்டியது ஏங்குழி நீர் ஞாலத்து ஈரல கற்றும் இடம் சுட்டி பொருள் விளக்கம், வருபவர் எவராயினும் நன்றி செலுத்து இடம் சுட்டி பொருள் விளக்கம், வாடை காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பு. 2வது யூனிட் இந்த வருஷம் நீங்கள் சென்ட் ஃபர்ஸ்ட் எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக இந்த 6வதாக இருக்கக்கூடியது 7வதாக இருக்கக்கூடியது, இது 2ல் 1 இந்த வருஷம் கண்டிப்பாக வரும். இது 2 படிச்சுக்கோங்க. அட்டன் பண்ண வேண்டிய 2 கேள்விக்கு 1, இது 2ல் 1. எங்கிருந்து வருகிறது வண்ணத்து பூச்சி என்று நாளை பறவையும் வரக்கூடும் இடம் சுட்டி பொருள் விளக்கம், அதிசய மலரில் பூச்செடி எவ்வாறு முளைத்ததாக தமிழ் நிதி, திருக்குறளை பொறுத்த வரைக்கும் மனத்திற்பம் அவசியமான பண்பு என்பதனை குறள் வழி விளக்குக, அதை வந்து படிச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உரைநடைக்கு இந்த அளவுக்கு அதிகமாக கூட கொடுத்துருக்க மாட்டேன், உங்களுக்கு கம்மியாக தான் கொடுத்துருப்பேன். உரைநடையில் என்னென்ன படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது இப்போ நம்ம வரிசையாக பார்த்துடலாம். உரைநடையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது வரிசையாக உங்களுக்கு சொல்லிடுறேன். உரைநடை நெடுவினாவுக்கு நீங்கள் படிச்சிருக்க வேண்டிய நெடுவினா அப்படின்னு சொல்லும்போது கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுறேன். சங்க பாடல்களில் ஒலிக்கோலம் குறிப்பிடத்தக்க பண்பு அது 1. பேரிடர் மேலாண்மை விளக்கம் தருக, வேளாண் மேலாண்மை குறித்து நீவீர் பரிந்துரைப்பவற்றை. அடுத்தது பார்த்தீங்கன்னா மணலில் எழுதியது 6வது கொடுத்துருக்கேன் இல்லையா, மணலில் எழுதியது முதல் தற்காலிகம் வரை எழுதும் முறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள், சென்னை பண்பாட்டின் அடையாளங்களில் ஒன்று, இன்றும் நிலைத்திருப்பனவற்றை குறிப்பிடுக. அடுத்தது பார்த்தீங்கன்னா 3 4 மார்க் கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு. பொருள் வேற்றுமை அணியை சான்றுடன் விளக்குக 1, புரியுங்களா. 39ஆம் நம்பர் கேள்வி அட்டன் பண்ணுறதுக்கு நீங்கள் படிச்சிருக்க வேண்டியது பொருள் வேற்றுமை அணியை சான்றுடன் விளக்குக, ஏகதேச உருவக அணியை சான்றுடன் விளக்குக, நிரல் நிறை அணியை சான்றுடன் விளக்குக. இது 3 படிச்சிருந்தீங்கன்னா ஒரு கேள்வி அட்டன் பண்ணிடலாம். 39, ஏன்னா 39லேருந்து 43 வரைக்கும் 5 கேட்டு தான் உங்களை 3 எழுத சொல்கிறாங்க. 1 திணைத்துறை கூட தேவையில்லை, ஏன்னா 40ஆம் நம்பரில் உங்களுக்கு நயம்பாராட்டல் கேட்குறாங்க. நயம்பாராட்டல் எப்படி எழுதணும்னு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து 41ல் இந்த பழமொழியை வாழ்க்கை நிகழ்வில் அமைத்து எழுதுக. இது எல்லாமே வித் ஆன்சரோட நானே ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி கதை எழுதியிருப்பேன். கதை படிக்கிற மாதிரியே நீங்கள் படித்து எக்ஸாமில் நீங்கள் என்ன செய்யலாம், அட்டன் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழாக்கம் தருக 43 அட்டன் பண்ணுறதுக்கு. 44, 45, 46 3 நெடுவுனாமே சிம்பிளாக 4 நாள் மட்டும்தான் கொடுத்துருப்பேன். உங்களுடைய 8 யூனிட்டில் இருக்கக்கூடியதில் 4 நாள். 44ஆம் நம்பர் கேள்வி அட்டன் பண்ணுறதுக்கு செய்நன்றி அறிதலை அறம் என்னும், சினத்தை காத்தல் வாழ்வை மேம்படுத்தும், அறிவுடவை வாழ்வின் உயர்விற்கு துணை நிற்கும். நீங்கள் எப்படி எழுதுனா பப்ளிக் எக்ஸாமில் 6 மார்க் ஃபுல்லாக கிடைக்குமோ அந்த பேட்டர்னில் முன்னுரை முடிவுரை கொடுத்தே டைப் பண்ணி கொடுத்துருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா கவிதையின் நடையை 45 அட்டன் பண்ணுறதுக்கு. கவிதையின் நடையை கட்டமைக்கும் அழகியல் கூறுகள், குடும்பம் என்னும் சிறிய அமைப்பிலிருந்து மனித சமூகம். இயல் 3 பண்டைய கல்வி முறையில் ஆசிரியர் மாணவர்களுக்கு இடையே நடந்த கற்றல் கற்பித்தை. அடுத்தது பார்த்தீங்கன்னா நிர்வாக மேலாண்மை. 46ஆம் நம்பர் கேள்வி துணைப்பாடத்தில் அட்டன் பண்ணுறதுக்கு 4. பாரதியின் கடிதம் வாயிலாக நீங்கள் அறிந்து கொண்ட மொழிப்பற்று சமூகப்பற்று, உரிமை தாகம் கதையில் சகோதரர் இருவரும் ஒன்றிணையாமல் இருந்திருந்தால், மகாநடிகரை கண்ட பாலச்சந்திரின் மன ஓட்டம், சங்ககால வரலாற்றை அறிந்து கொள்ள புகழூர் கல்வெட்டு. இந்த PDF உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. வேணும்னா என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 8072021998 அப்படிங்கிறது என்னுடைய நம்பர். மற்ற மெட்டீரியல் வேணும் அப்படின்னம்னா மெசேஜ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.